நகைப்பெட்டியை திறந்து அதில் இருந்த 2 ஜோடி தங்க வளையல்கள், ஒரு காசு மாலை, ஒரு ஜோடி ஜிமிக்கி கம்மல், ஒரு ஒட்டியானம், இதை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் மாமியார் ராஜம்மா. இது எல்லாமே மருமகள் பஞ்சமியின் தங்க நகைகள். சீக்கிரம் இந்த நகைகளை எடுத்துக்கொண்டு ஒரு நகைக்கடைக்கு சென்று நல்ல டிசைன்களில் தான் போடும்படியாக தங்க நகைகளாக சேதாரம் இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். இப்படித்தான் அடிக்கடி மருமகளின் நகைப்பெட்டியை திறந்து பார்த்து தான் புது தங்க நகைகள் போடுவது போல கற்பனை செய்து சந்தோஷப்படுவாள் ராஜம்மா. விடிந்து விட்டது, யாராவது வந்து விடுவார்கள் என்று அவசரமாக பெட்டியை மூடி எடுத்து வைத்துவிட்டு, பஞ்சமி பஞ்சமி, பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு என்று பஞ்சமியை கூப்பிட்டு கொண்டே வீட்டில் வெளியே வந்தாள் அவள். வீட்டின் ஒதுக்குப்புறமாக இருந்த மாட்டுக்கொட்டகையில் ஒரு கயிற்றுக்கட்டில் போடப்பட்டிருந்தது. அதில் அழுக்குச் சேலையும் களைந்த கூந்தலுமாய் பஞ்சமி தூங்கி கொண்டிருந்தாள். மாட்டின் மூத்திர மணமும் கோழிகளின் எச்சத்தின் வாசனையும் அவளுக்கு பழகி போயிருந்தது. அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தவளின் மேல் ஒரு வாளி தண்ணீரை எடுத்து ஊற்றினாள் மாமியார் ராஜம்மா. குளிர் தாங்காமல் அறக்க பறக்க எழுந்து உட்கார்ந்தாள் பஞ்சமி. தன் எதிரில் இருந்த மாமியாரை பார்க்காமல் மேல் கூரையை பார்த்து ஏதோ முனகினாள். தன் இடதுபுறமும் வலதுபுறமும் திரும்பி சுற்றி சுவரை பார்த்து தனக்குத்தானே பேசிக்கொண்டு சிரித்தாள். ஏய் பைத்தியக்கார கழுத, உனக்கு இன்னுமாடி விடியல? எழுந்திரி மேல என்று வலுக்கட்டாயமாக பஞ்சமியை கட்டிலுக்கு வெளியே இழுத்து விட்டாள். போய் வெளியே சாணி கொட்டி கிடக்கு, அதை அள்ளி போட்டுட்டு பாத்திரங்களை எல்லாம் கழுவி வை என்றாள். தண்ணீரில் நனைந்து குளிருக்கு நடுங்கிக் கொண்டிருந்த பஞ்சமி எதையும் பொருட்படுத்தாமல் வயிற்றை தொட்டு காட்டி பசிக்கிறது என்றாள். நீ இப்போ என்னத்தை வெட்டி முறிச்சிட்டேன்னு உனக்கு பசிக்குது? போய் முதல்ல நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடி என்றாள் மாமியார் ராஜம்மா. சரி என்று எங்கேயோ பார்த்து சிரித்தபடி சாணி அள்ளச் சென்றாள் அந்த பைத்தியக்காரி பஞ்சமி. கடந்த 6 மாதங்களாகவே பஞ்சமி புத்தி சுவாதீனம் இல்லாமல் தான் இருக்கிறாள். ராஜம்மாவின் மகன் சுந்தரம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏஜெண்டாக வேலை செய்கிறான். அவனுக்கு 18 வயது இருக்கும்போது அவனுடைய அப்பா இறந்து விட்டார். கல்லூரிக்கு போகாமல் பள்ளி படிப்போடு முடித்து கொண்டு தன் அப்பாவின் நண்பர் ஒருவரின் உதவியுடன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தான். அவனுக்கு பெரிதாக சம்பளம் ஒன்றும் இல்லை. ஏஜெண்டாக இன்சூரன்ஸ் போட ஆட்கள் பிடித்தால் காசு கிடைக்கும். ஒருமுறை சுந்தரம் பக்கத்து ஊருக்கு திருவிழாவுக்கு என்று தன் நண்பர்களுடன் சேர்ந்து சென்றான். அப்போது பஞ்சமியை முதலாக பார்த்தான். காற்றில் பறந்த நீளமான கூந்தலும் பெரிய கண்களும் வில் போன்ற புருவமும் செந்நிற வண்ணமும் பூசினாற்போல் மேனியுமாய் தேவதை போல இருந்தாள் அவள். குச்சி ஐஸ் வாங்க சைக்கிளில் ஐஸ் விற்றவரிடம் வந்திருந்தாள். அவள் கொடுத்த 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லை. 5 ரூபாய் ஐஸுக்கு எல்லாரும் 100 ரூபாய் கொடுத்தா சில்லறைக்கு நான் எங்கே போகிறது? சில்லறை மாற்றிட்டு வாமா என்று ஐஸ்காரர் திருப்பி அனுப்பியதும் மலர்ந்த தாமரை பூ போன்ற அவள் முகம் வாடிப்போனது. அண்ணன், அவங்களுக்கு ஐஸ் கொடுங்க, இந்தாங்க சில்லறை என்றான் சுந்தரம். அவனை பார்த்து பயந்து பின்வாங்கினாள். வேண்டாம், நானே சில்லறை கொண்டு வந்து வாங்கிக்கிறேன் என்றாள். பஞ்சமியின் பக்கத்து வீட்டு ரகு சுந்தரத்தின் நண்பன் என்பதால் அவன் கொடுத்ததாகச் சொல்லி அவனிடம் காசை கொடுத்ததும், ரகு அண்ணா நீங்களா கொடுத்தீங்க? அப்படின்னா சரி, வாங்கிக்கிறேன். சாயங்காலம் சில்லறை வாங்கிட்டு வந்து உங்கள் காசை வீட்டில் வந்து கொடுத்துடுறேன் என்று கூறி கூட்டத்தில் மறைந்து போனாள். பஞ்சமி இருப்பது ரகுவின் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில். பஞ்சமிக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அப்பா அம்மா இருவரும் கூலி வேலை செய்பவர்கள். பெரிதாக வசதி என்று ஒன்றும் இல்லை. அம்மா பெண் பார்க்கும் பேச்சை ஆரம்பித்தவுடன் நாள் கடத்தாமல் சுந்தரம் பஞ்சமியை பெண் கேட்கும்படி கூறினான். ஆனால் ராஜம்மாவின் கனவோ பெரிய பணக்கார வீட்டிலிருந்து ஒரு பெண்ணை தன் மகனுக்கு கட்டி வைக்க வேண்டும் என்பது. சுந்தரத்திடம் பலமுறை பேசி பார்த்தாள். ஆனால் அவன் பஞ்சமியை தான் திருமணம் செய்வேன் என்று கூறிவிட்டான். வேறு வழி இல்லாமல் ராஜம்மா பெண் கேட்டு போனாள். தன் 2 பெண்களுக்கும் ஆளுக்கு 10 பவுன் தங்க நகைகள் சேர்த்து வைத்திருப்பதாகவும் அதற்கு மேல் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும் பஞ்சமியின் அப்பா திட்டமாக கூறிவிட்டார். அவர்கள் திருமணம் இனிதே நடந்தது. பணக்கார பெண்ணை மகனுக்கு கட்டியிருந்தால் தன் வாழ்க்கையே மாறியிருக்கும். மருமகள் நிறைய தங்க நகைகள் கொண்டு வருவாள். அதை வாங்கி தனக்காக 1-2 மாற்றி செய்து கொள்ளலாம் என்பது ராஜம்மாவின் கணக்கு. அது இப்போது நடக்காமல் போய்விட்டது என்பதால் பஞ்சமியின் மேல் தன் கோபத்தை காட்டினாள் ராஜம்மா.
திருமணம் முடிந்து 7 வருடங்கள் ஆனது. பஞ்சமி தன் கணவனையும் மாமியாரையும் நன்றாக கவனித்து கொண்டாள். மிகவும் பாசமாக இருந்தாள். ஆனால் குழந்தை என்பதை காரணம் காட்டி ராஜம்மா பஞ்சமியின் மனதை புண்படுத்த ஆரம்பித்தாள். தன் மகனுக்கு 2ஆம் திருமணம் நடத்த பெண் தேடினாள். இதை அறிந்ததும் பஞ்சமி கோயிலாக சென்று வேண்டினாள். விரதங்கள் இருந்தாள். ஆனால் அந்த கடவுளுக்கு ஏனோ அவள் மேல் கருணையே வரவில்லை. ராஜம்மா தன் மகனுக்காக தனக்கு தெரிந்த இடங்களில் பெண் பார்க்க தொடங்கினாள். இதை அறிந்து கொண்ட பஞ்சமி அவர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களின் காலில் விழுந்து மன்றாடி திருமணம் நடக்க விடாமல் செய்து கொண்டிருந்தாள். இந்த விஷயம் தெரிந்ததும் ராஜம்மா பேயாக மாறி கத்தினாள். ஏன் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு ஏன் மகனோட வாழ்க்கையையே கெடுக்கிறியா என்று திட்டினாள். ராஜம்மா எவ்வளவு முயன்றும் பஞ்சமியின் கண்ணீரை பார்த்து யார் சுந்தரத்திற்கு பெண் கொடுக்க முன்வரவில்லை. இதனால் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற ராஜம்மா பஞ்சமியின் அப்பாவை பார்க்க சென்றாள். என்னோட மகன் சொன்னதால தான் உங்கள் வீட்டில் பெண் எடுக்கவே நான் சம்மதித்தேன். இப்போது என் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாமல் போயிருச்சு. நான் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறது உறுதி. உங்கள் பெண்ணுக்கு கல்யாணமாகி 7 வருஷமாச்சு. இனிமேலும் வயிற்றில் ஒரு கரும் தங்கும் எங்கள் குடும்ப வாரிசை பெற்று கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. வேற யாரோ ஒருத்திய என் பையனுக்கு 2ஆம் தாரமாக கட்டி வச்சா உங்கள் பொண்ணு வாழை வெட்டியாக உங்கள் வீட்டுக்கே வந்துடுவா. அதுக்கப்புறமா பெரிய பொண்ணு வாழை வெட்டி குழந்தை இல்லைன்னா சின்ன பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்குவா சொல்லுங்க? அதுக்கப்புறம் உங்கள் 2 பெண்ணோட கண்ணீரையும் பார்த்து தினம் நீங்கள் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான் என்றாள். இதை கேட்ட பஞ்சமியின் அப்பா, என்ன சம்பந்தி இப்படியெல்லாம் பேசுறீங்க என்றார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஆகனா விட்டுடுவேனா? உங்கள் 2 பொண்ணுங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் சின்ன பொண்ணு சங்கவியை என் பையனுக்கு 2ஆம் தாரமாக கட்டி கொடுத்துருங்க. அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டில் இருந்துட்டு போகட்டும். 2 பேரில் யாருக்கு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு 2 பேருமே அம்மா ஆகிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க என்றார். எதுக்கும் நீங்கள் சொல்கிறதும் சரியாதான் இருக்குது. எதுக்கும் என் பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்பா. சீக்கிரம் நல்ல செய்தியாக சொல்லுங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள் ராஜம்மா. பஞ்சமியின் அப்பா அவள் மாமியார் வீட்டிற்கு வந்து பேசிவிட்டு போனதை பற்றி பஞ்சமியிடம் சொன்னார். பஞ்சமி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ராஜம்மா சொன்னது போல் செய்யவில்லை என்றால் வேறு யாரையாவது சுந்தரத்திற்கு 2ஆம் திருமணம் செய்துவிட்டால் உன்னை இங்கு அனுப்பி விடுவார்கள். உன் வாழ்க்கையின் கூடவே உன் தங்கையின் வாழ்க்கையும் சேர்ந்து கெட்டுவிடும் என்று கூறி சமாதானம் செய்ய முயற்சித்தார். ஆனால் பஞ்சமி முடியவே முடியாது. தன் கணவனுக்கு தன்னுடைய தங்கையை திருமணம் செய்வதா? அவளால் இதை யோசித்து பார்க்கவே முடியவில்லை. தன் தங்கை மட்டுமல்ல, வேறு யாரையும் 2ஆம் திருமணம் செய்ய நான் விடமாட்டேன் என்று கத்தினாள். அழுது ஆர்ப்பாட்டம் செய்தாள். ஒரு நாள் காலை வேளையில் பஞ்சமிக்கு தெரியாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் சங்கவி சுந்தரின் திருமணத்தை பஞ்சமிக்கு தெரியாமல் நடத்தி முடித்தார்கள். ராஜம்மாவிற்கு தான் ஜெயித்து விட்டதில் பெரும் மகிழ்ச்சி. தன் கணவனும் தன் தங்கையும் மாலையும் கழுத்துமாக வந்து நின்றபோது நொறுங்கி போனாள் அவள். கோபத்தில் எரிமலையாய் வெடித்தாள். அவர்களின் அணிந்திருந்த மாலையை பிடித்து அறுத்து எறிந்தாள். அப்பாவின் சட்டையை பிடித்து கிழித்தாள். பைத்தியம் பிடித்தவள் போல் நடந்து கொண்டாள். அறை கதவை சாத்தி தாளிட்டு கொண்டாள். 1 வாரம் வரை அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. சோறு தண்ணி இல்லை. யார் கூப்பிட்டாலும் பதிலும் இல்லை. சுந்தரம் கதவை உடைத்து பார்த்தபோது உள்ளே மயங்கி கிடந்தாள். பின் தண்ணீர் தெளித்ததும் மயக்கம் தெளிந்தது. அன்று முதல் அவள் யாரிடமும் அதிகம் பேசுவதே இல்லை. என்ன கேட்டாலும் பதிலும் இல்லை. மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாள். தனியாக உட்கார்ந்து கொண்டு கண்ணீரை தனக்கு துணையாக்கி கொண்டாள். திருமணம் முடிந்த பிறகு பஞ்சமியை, இனிமேல் நீ வீட்டின் ஹாலில் தான் படுக்க வேண்டும். சுந்தரத்தின் அறையில் இனிமேல் சங்கவிக்குத்தான் இடம் என்று கூறிவிட்டாள் ராஜம்மா. தன் வாழ்க்கையில் எது நடந்துவிடக்கூடாது என்று அவள் தடுக்க நினைத்தாலோ அது அவள் கூட பிறந்தவளின் மூலமாகவே நடந்துவிட்டது. இதை நினைக்கும் போது பஞ்சமிக்கு இந்த உலகமே இடிந்து அவள் தலைமேல் விழுந்தது போல இருந்தது. ராஜம்மா அவள் அறையில் உறங்கினாள். சங்கவியும் சுந்தரும் அவர்களின் அறையில். பஞ்சமி மட்டும் ஹாலில் பாயை போட்டு படுத்திருந்தாள். அன்றிலிருந்து அவளுக்கு தூக்கம் என்பதே இல்லாமல் போனது. அழுது அழுது கண்ணீர் கூட வற்றிவிட்டது. இரவில் படுத்தால் தூக்கம் வரவில்லை என்று எழுந்து உட்கார்ந்திருப்பாள். கணவனும் மாமியாரும் தவறு செய்தால் கோபித்து கொண்டு பிறந்த வீட்டிற்கு போகலாம். ஆனால் இங்கு பிறந்த வீட்டாரும் சேர்ந்தல்லவா அவளுக்கு அநீதி இழைத்து விட்டார்கள்.
எங்கு போவது என்று தெரியாமல் தன் விதியை நொந்து கொண்டு இரவெல்லாம் யோசித்தபடியே உட்கார்ந்திருப்பாள். பின் தூக்கம் வந்து அதிகாலை 3 மணி வாக்கில் தூங்கிவிடுவாள். அதுவே போக போக மிகவும் மன உளைச்சல் ஏற்பட்டு சுத்தமாகவே தூக்கம் இல்லாமல் போனது. அதோடு யாருடனோ பேசுவதாக நினைத்து தனக்குத்தானே பேசிக்கொள்வாள். தன் மனதுடன் மௌனத்தில் பேசியவள் இப்போது வாய் திறந்து பேச ஆரம்பித்தாள். எதிரில் தனக்கு அநீதி இழைத்த தன் கணவனோ மனைவியோ மாமியாரோ தன் அப்பா அம்மாவோ தங்கையோ இருப்பதாக நினைத்து கொண்டு அவர்களிடம் நியாயம் கேட்கிறேன் என்ற பெயரில் தனியாக பேசிக்கொண்டாள். இது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போனது. வீட்டு வேலையை போன்று அவளிடம் எல்லா வேலைகளையும் வாங்கினார்கள். இரவில் யாரும் இல்லாத நேரத்தில் தனியாக பேசியவள் இப்போதெல்லாம் பகலிலும் தனியாக பேச ஆரம்பித்தாள். அப்போதுதான் வீட்டில் இருந்தவர்கள் அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று எண்ணினார்கள். பின் பஞ்சமியை ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை நடந்தது. தனக்கு ஊசி போட வந்த நர்ஸின் கையை பிடித்து கடித்து விட்டாள். அவளுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் இருப்பதை கவனித்த மருத்துவர் அவளை ஒரு மனோதத்துவ மருத்துவரிடம் அனுப்பி வைத்தார். தனக்கு சக்காலத்தியாக தன் தங்கையே வந்ததால் பஞ்சமிக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு இருப்பதாகவும் அதனால் அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிருப்பதாகவும் மருத்துவர் கூறினார். பஞ்சமி மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதே கிடையாது. அவளை சமாதானம் செய்து மாத்திரை கொடுக்க அங்கு ஆள் யாரும் இல்லை. அடுத்த சில நாட்களில் பஞ்சமி ஒரு முழு பைத்தியக்காரியே ஆகி போனாள். ஒரே வயிற்றில் பிறந்தாலும் வாயும் வயிறும் வேறு வேறுதான் என்பதற்கு ஏற்ப பஞ்சமியின் தங்கை சங்கவி மிகவும் சுயநலத்துடன் நடந்து கொண்டாள். 1 வருடத்தில் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அதனால் ராஜம்மா சங்கவியிடம் அன்பாகவே நடந்து கொண்டாள். சிறிது நாட்களில் பஞ்சமியின் நிலைமைக்கு தாங்களே காரணமாகிவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியில் பஞ்சமியின் பெற்றோர் ஒருவர் பின் ஒருவராக இறந்துவிட்டனர். சங்கவியின் குழந்தைக்கு இப்போது 1 வயது ஆகிறது. குழந்தையை பார்த்தால் பஞ்சமிக்கு மிகவும் ஆசை. குழந்தையுடன் விளையாட ஆசைப்பட்டு பக்கத்தில் சென்றால் சங்கவியும் ராஜம்மாளும் இவளை விரட்டி விடுவார்கள். ஒரு நாள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நடு இரவில் சங்கவி பக்கத்தில் இருந்த குழந்தையை எடுத்து தன் பக்கத்தில் படுக்க வைத்து கொண்டாள் பஞ்சமி. அதிகாலையில் குழந்தையை காணோம் என்று தவித்த சங்கவி குழந்தை பஞ்சமியின் பக்கத்தில் அவள் சேலையை பிடித்து கொண்டு தூங்குவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். வேக வேகமாக குழந்தையை தூக்கி கொண்டு போய் குளிப்பாட்டினாள். பைத்தியக்காரி, இவ குளிச்சே 1 மாசத்துக்கு மேலே ஆகுது, அதில் குழந்தைய வேற தூக்கி கொஞ்சி இருக்கா என்று திட்டினாள். விஷயம் தெரிந்த ராஜம்மா பஞ்சமியிடம் இனிமேல் குழந்தையை தூக்குவியா என்று கேட்டுக்கொண்டே மாடு கட்டும் கயிற்றை வைத்து அடித்தாள். பஞ்சமிக்கு உடம்பெல்லாம் வாரை வாரியாக தடித்து விட்டது. இவர்கள் குழந்தையை தூக்க வேண்டாம் என்று அடித்ததும் அவளுக்கு இன்னும் வெறி அதிகமானது. சங்கவியிடம் இருந்த குழந்தையை பிடுங்கிக் கொண்டு வெளியே ஓடினாள். குழந்தையை வைத்து கொண்டு ஊர் முழுவதும் சுற்றினாள். சங்கவியும் ராஜம்மாளும் அவளை துரத்தினார்கள். பிடிக்க முடியவில்லை. பஞ்சமியிடம் இருந்த குழந்தை அளவே இல்லை. ஒருவேளை தன் பெரியம்மாவின் கஷ்டம் அந்த பிஞ்சு உள்ளத்திற்கு புரிந்ததோ என்னவோ. குழந்தை அவளை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தது. அவளும் தன் முகத்தை கோணல் மாணலாக மாற்றி காட்டி நாக்கை வெளியே நீட்டி விளையாட்டு காட்டினாள். குழந்தை அதை மிகவும் ரசித்து விளையாடியது. கடைசியில் சுந்தரம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்து வீட்டுக்கு வரும் வழியில் ஊர்க்காரர் ஒருவர் நடந்த செய்தியை சொல்ல தன் ஸ்கூட்டரின் வேகத்தை அதிகப்படுத்திய அவன் பஞ்சமி அமர்ந்திருந்த கிணற்றின் பம்பு செட் அறையை அடைந்தான். சுந்தரத்தை பார்த்த மாத்திரத்தில் பெட்டி பாம்பாய் அடங்கினாள். குழந்தையை கொடு என்னிடம் என்று அதட்டினான் சுந்தரம். அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு குழந்தையை அவனிடம் நீட்டினான். குழந்தையை வாங்கி கொண்டு அவன் அந்த இடத்தை விட்டு அகலவும் குழந்தை பஞ்சமியை பார்த்து கையை நீட்டிக்கொண்டு அழுதது. அதற்குள் சங்கவியும் ராஜம்மாளும் ஓடி வந்தார்கள். குழந்தையை வாங்கி கொண்ட சங்கவி, இவளுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை, எனக்கு மட்டும் குழந்தை இருக்கிற வயிற்றெரிச்சல் இவளுக்கு, அதனால தான் ஏன் குழந்தைய கொல்ல பார்க்கிறார் கொலகாரி என்று கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசினாள். வீட்டிற்கு வருவ இல்லை, வா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று எச்சரித்து விட்டு சென்றாள் ராஜம்மா. அன்று மாலை வரை ஊருக்குள் தனக்குத்தானே பேசிக்கொண்டு சுற்றித் திரிந்த பஞ்சமி பசி வந்ததும் வீட்டிற்கு போனாள். அவளின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ராஜம்மா பஞ்சமியின் கையில் சூடு போட்டாள். இந்த கைதானே குழந்தைய தூக்கிக்கிட்டு ஓடியது, இனிமே செய்வியா என்று கேட்டுக்கொண்டே 2-3 இடங்களில்
பழுக்க காய்ச்சிய கரண்டியில் சூடு போட்டாள். வழியில் துடித்தாள் பஞ்சமி. அவள் கத்தும் சத்தம் அந்த ஊருக்கே கேட்டது. அன்றிலிருந்துதான் இவர்கள் பஞ்சமியை வீட்டிற்குள் விடுவதில்லை. மாட்டுத் தொழுவத்திலேயே இருக்கச் செய்தார்கள். என்ன நடந்தது என்று கேட்டறிந்த ஊர் மக்கள் அன்றிலிருந்து பஞ்சமி வருகிறாள் என்றால் அவர்கள் குழந்தையை பத்திரமாக பார்த்து கொள்வார்கள். பஞ்சமியும் குழந்தை பைத்தியம் பிடித்தவளாய் ஊரில் எந்த குழந்தையை பார்த்தாலும் அது என் குழந்தை என்றுதான் சொல்வாள். குழந்தையை வலுக்கட்டாயமாக பிடுங்க முயற்சிப்பாள். அன்று ஒரு நாள் கீழே விழுந்து கடந்த பொம்மை ஒன்றை எடுத்து வைத்து கொண்ட பஞ்சமி அதை தன் குழந்தை போல் நினைத்து அதற்கு உணவு கொடுப்பது, தூங்க வைப்பது என்று செய்ய ஆரம்பித்தாள். ஒருமுறை ராஜம்மாள் அந்த பொம்மையை பிடுங்கி வெளியே எறிந்துவிட வீதியில் கிடந்த குழந்தையை எடுத்து மடியில் வைத்து கொண்டு தலைவிரி கோலமாக ஓவென்று ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விட்டாள். பஞ்சமியை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுமாறு சங்கவி அடிக்கடி கணவனிடம் கூறி வந்தாள். அதற்கு அவள் கூறும் காரணம், அவள் குழந்தையை ஏதாவது செய்து விடுவாள் என்று பயமாக இருக்கிறது என்பாள். ராஜமாவும் அதற்கு ஒத்து ஊதினாள். இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் மாரடிக்கிறது, என்னால் முடியல, சீக்கிரம் இவளுக்கு ஏதாவது ஒரு வழி செய் என்றாள் மகனிடம். அவனும் பார்க்கலாம், யோசிக்கிறேன் என்று கூறினான். ஒரு நாள் மதியம் ராஜம்மாவும் சங்கவியும் மதிய உணவை சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த சமயம் வீட்டிற்குள் சென்ற பஞ்சமி அவளுடைய நகை பெட்டியை எடுத்து திறந்து அதில் இருந்த நகைகளில் வளையல், ஜிமிக்கி, காசு மாலை, ஒட்டியானம் என்று எல்லாவற்றையும் எடுத்து போட்டுக்கொண்டாள். நெற்றியில் பெரிய குங்குமம் வைத்து கொண்டாள். கலைந்த தலையும் கிழிந்த அழுக்கு சேலையில் நகைகள் பளபளப்பாக மின்னியது. அந்த கோலத்தில் பஞ்சமியை பார்ப்பதற்கு சந்திரமுகி போலவே இருந்தாள். பின் சங்கவியின் அறைக்கு சென்று தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பார்த்தாள். குழந்தையை தூக்கி கொண்டாள். தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டிருந்த குழந்தை அவளை பார்த்து சிரித்தது. குழந்தையை ஒரு கையிலும் அவளுடைய பொம்மையை ஒரு கையிலும் பிடித்து கொண்டு நகைகளை அணிந்து கொண்டு ஊருக்குள் சென்றாள். ஊரில் இருந்தவர்கள் இவளை வேடிக்கை பார்த்தனர். அவளுடைய கோலத்தை பார்த்து சிரித்தனர். அங்கு இருந்த பெண்கள் எல்லாம், இது தங்க நகைகளா, யாருடைய நகையை எடுத்து போட்டிருக்கிறாள் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்தனர். அதற்குள் ஒருவர் வந்து ராஜம்மாவிடம் செய்தியை சொல்ல ராஜம்மா ஓடிப்போய் நகைப்பெட்டியை பார்த்தாள். அது திறந்து கடந்தது. தொட்டிலில் குழந்தையும் இல்லை. பதறி அடித்து கொண்டு இருவரும் ஓடினார்கள். அங்கு ஓரிடத்தில் மக்கள் கூட்டமாக நின்றிருந்தார்கள். என்னவாயிற்றோ என்று பயத்தில் இருவரும் அங்கு செல்ல குழந்தையை வைத்து கொண்டு நகைகளை எல்லாம் அணிந்து கொண்டு பஞ்சமி கிணற்றின் மேல் ஏறி நின்று கொண்டிருந்தாள். யாராச்சும் என்கிட்ட இருந்து என் குழந்தைய பறிச்சிங்கன்னா இந்த கிணத்துல குதிச்சிடுவேன் என்று மிரட்டினாள். வலது கையில் பொம்மையும் இடது இடுப்பில் குழந்தையையும் வைத்து கொண்டு சற்று நிலை தடுமாறினால் கிணற்றுக்குள் விழுந்துவிடும் சூழ்நிலையில் நின்றிருந்தாள் பஞ்சமி. கீழே இறங்கி வாங்கம்மா, உனக்கு என்ன வேணும் கொடுக்குறோம், குழந்தைய கிணத்துக்குள்ள விழுந்துட போகுது தாயி என்றார் ஒரு வயதான மூதாட்டி. அவரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் பஞ்சமி. இறங்கு தாயி என்றார் மூதாட்டி பாசமாக. அவர் பாசத்திற்கு பஞ்சமியின் மனம் கட்டுப்பட நினைத்த போது ராஜம்மாள் கத்தினாள். ஏய் பைத்தியக்காரி, உன்னால் இன்னும் எத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ தெரியல, குழந்தைய என்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா என்று அதட்டினாள். ராஜம்மாவின் குரலை கேட்டதும் கிணற்றிலிருந்து கீழே இருங்க நினைத்தவள் மீண்டும் கிணற்று சுவரின் மேல் ஏறி நின்று கொண்டாள். நான் வரமாட்டேன், இது என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன் என்றாள். அவள் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் வலது கையில் வைத்திருந்த பொம்மை கிணற்று தண்ணீருக்குள் தவறி விழுந்துவிட்டது. அதை சற்றும் எதிர்பாராத பஞ்சமி பாப்பா பாப்பா என்று கத்தினாள். ஏதோ உயிருள்ள குழந்தை தண்ணீருக்குள் விழுந்ததைப் போல பதறினாள். உடனே பொம்மையை காப்பாற்ற எண்ணியவளாய் குழந்தையுடன் கிணற்றுக்குள் குதித்தாள் அந்த பேதை பெண். என் குழந்தை என்று சங்கவி அழுது கொண்டே ஓடி வந்து கிணற்றில் குதிக்கப் போனவளை அங்கு இருந்தவர்கள் தாங்கி பிடித்தனர். அங்கு இருந்த இளைஞர்கள் ஒருவர் பின் ஒருவராக 3 பேர் கிணற்றுக்குள் குதித்து குழந்தையையும் பஞ்சமியையும் உயிருடன் மீட்டனர். தகவல் தெரிந்த போலீசாரும் வந்தனர். குழந்தையை கொல்ல முயன்ற குற்றம் பஞ்சமியின் மேல் அவள் குடும்பத்தினரால் சுமத்தப்பட்டது. பஞ்சமியை மனோதத்துவ ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்படி கூறினார் அங்கு வந்திருந்த பெண் காவல்துறை அதிகாரி அர்ச்சனா. பஞ்சமியின் கதையை கேட்டதும் அவருக்கு ஏனோ மனது வலித்தது. அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. அர்ச்சனாவும் அவருக்கு திருமணமான பிறகு கணவனின் வீட்டில் குழந்தை இல்லை என்று இதே போல் ஒரு வாழ்க்கையைத்தான் அனுபவித்தார். கணவன் இதையே காரணம் காட்டி விவாகரத்து செய்துவிட முதலில் துவண்டு போனாள். பின் வீர் கொண்டு எழுந்து தான் ஆசைப்பட்ட போலீஸ் வேலையில் சேருவதற்கான தகுதிகளோடு தன்னை தயார்படுத்தி கொண்டு இன்று ஒரு காவல்துறை அதிகாரியாக மிடுக்காக நிற்கிறார்.
அதோடு அனாதை குழந்தைகளுக்கான ஒரு ஆசிரமத்தையும் நடத்தி வருகிறார். மனோதத்துவ ஆஸ்பத்திரியில் பஞ்சமியின் மேல் சிறப்பு கவனம் செலுத்தினார் அர்ச்சனா. அடிக்கடி சென்று கவனித்து கொண்டார். சென்னையில் இருந்த பெரிய பெரிய மனோதத்துவ மருத்துவர்களிடம் காட்டி பஞ்சமியை எப்படியாவது சரிப்படுத்தி கொடுக்கும்படி கேட்டார். மருத்துவர் சிறிது நாட்களுக்கு பிறகு பஞ்சமியின் நிலைமையில் இப்போது சிறிது முன்னேற்றம் இருப்பதாக கூறினார். குழந்தைகளுடன் இருந்தால் பஞ்சமி விரைவில் குணமடைய வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவர் கூறவும், அர்ச்சனா சங்கவியிடம் விஷயத்தை சொல்லி குழந்தையை அவ்வப்போது பஞ்சமியிடம் கொண்டு வந்து காட்டும்படி கேட்டபோது சங்கவி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவள் என் குழந்தையின் உயிரை பறிக்க நினைத்தவள், அதனால் இனிமேல் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டாள் சங்கவி. அதற்கு மேல் ஒரு காவல்துறை அதிகாரியாக சங்கவியை நிர்பந்தப்படுத்த முடியவில்லை. அடுத்த நாள் முதல் தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கும் 2-3 குழந்தைகளை தக்க பாதுகாப்புடன் பஞ்சமியுடன் விளையாடச் செய்தார் அவர். அவள் குழந்தைகளிடம் நன்றாக பேசி விளையாடினார். இனி பஞ்சமியால் குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மருத்துவர் கூறியதும் தினமும் குழந்தைகளை அழைத்து வந்து பஞ்சமியின் நோய்க்கு மருந்து கொடுத்தார் அர்ச்சனா. அடுத்த 1 வருடத்தில் பஞ்சமி தன் மனநோயிலிருந்து முற்றிலும் குணமானாள். பஞ்சமியின் கணவருக்கு விஷயத்தை கூறிய அர்ச்சனா அவளை இனி வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என்று கூறி சுந்தரத்தை வரச் சொல்லியிருந்தார். சுந்தரத்திற்கும் சங்கவிக்கும் அவர்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டி இனிமேல் பஞ்சமியை அன்புடன் நடத்தும்படி கூறினார். ஆனால் பஞ்சமி அவர்களுடன் செல்ல மறுத்துவிட்டார். தனக்கு சுந்தரத்திடம் இருந்து விவாகரத்து வேண்டும் என்றும் இனி அந்த வீட்டிற்கு செல்லப் போவதில்லை என்றும் கூறிவிட்டார். பஞ்சமிக்கும் சுந்தரத்திற்கும் விவாகரத்து ஆனது. அர்ச்சனாவின் ஆசிரமத்தில் இருக்கும் குழந்தைகளுடன் பஞ்சமியும் சேர்ந்து கொண்டாள். அங்கு கிட்டத்தட்ட 100 குழந்தைகளுக்கு மேல் அப்பா அம்மாவின் பாசத்திற்காக இயங்கும் குழந்தைகள் இருந்தார்கள். மேடம், நான் இங்கே இருக்கிறது தான் சரியா இருக்கும், அதுதான் எனக்கு மன நிம்மதியும் கூட என்றாள் பஞ்சமி. பஞ்சமி, நீ நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? ஏன் கேட்குறேன்னா, உன் வீட்டில் இருக்கிறவங்க இப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது என்றார் அர்ச்சனா. வேண்டாம் மேடம், நான் மீண்டும் அங்கு சென்றால் அது சரியாக இருக்காது. கடவுள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கவில்லையே, அந்த கடவுளுக்கு கருணையே இல்லை என்று எத்தனையோ முறை நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் அதற்கான அர்த்தம் எனக்கு இப்போதுதான் புரிகிறது. இங்கு இத்தனை குழந்தைகளுக்கும் நான் அம்மாவாக இருக்க வேண்டும் என்பது தான் அந்த கடவுளின் ஆசை. அவன் அப்படித்தான் நினைத்திருக்கிறான் போலும். அதனால்தான் நான் கடைசியில் இந்த குழந்தைகளிடம் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்றாள் பஞ்சமி. பஞ்சமியின் ஆசைப்படி அங்கு இருந்த குழந்தைகள் எல்லோரும் அவளை அம்மா அம்மா என்றே அழைத்தார்கள். அவளும் அந்த குழந்தைகள் அனைவருக்கும் அம்மையப்பனாக இருந்தாள். இத்தனை நாள் இல்லாமல் போன சந்தோஷமும் மன நிம்மதியும் அவள் வாழ்க்கையில் நிரந்தரமாய் வந்து சேர்ந்து கொண்டன.